Hello students, welcome you all to the video lecture on quantitative aptitude number system. First question pathina, find the remainder when 8 power 8 plus 6 is divided by 97. So inga power la 8 kuduthirukanga, base வந்து pathina 8. So first problem எடுத்துக்கலாம். 8 power 8 plus 6 இது வந்து overall it is divisible by 7 அப்படினு சொல்லிருக்காங்க. இது divide by 7 பண்ணதுக்கு அப்புறமா ரிமைண்டர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இதை மொத்தமாக அதாவது 8 into 8 into 8 அந்த மாதிரி 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 6 பண்ணி இதை டிவைட் பண்ணுறதுக்கு பதில் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கான ரிமைண்டர் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிமைண்டர் என்ன வருதுன்னு செக் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 8, அதாவது இது டேர்ம் வந்து 8, பவரும் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்போனன்ட் டேர்மும் பார்த்தீங்கன்னா அதுவும் 8 தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம இந்த பவரை விட்டுடலாம், இந்த பேஸை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ பேஸ் டிவைடட் பை 7, அதாவது 8 டிவைடட் பை 7 பண்ணுவோம். ஸோ 8ஐ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1 வருது. ஸோ அப்போது ரிமைண்டர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த டேர்ம் வெறும் 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 8. ஸோ இதே நம்ம அதாவது 8ஓட 8 டிவைடட் பை 7 பண்ணோம்னா ரிமைண்டர் 1. ஸோ அந்த 1 பவர் 8 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ 1 பவர் 8 அப்படின்னா என்ன, 1 into 1 into 1, 1 into 1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த 8 பவர் 8க்கு நம்மளுக்கு ஆன்சர் வேல்யூ என்னது 1 தான். ஸோ அப்போ அந்த வேல்யூவை 1 அப்படின்னு எழுதிக்கலாம். கூட வந்து ஒரு 6 இருக்கா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 6 எவ்வளோ 7. ஸோ இப்போ இந்த 7 தான் நம்மளுக்கு வந்து அதாவது 8 பவர் 8க்கு ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 வருது, ப்ளஸ் 6 பார்த்திங்கன்னா 7. ஸோ இப்போ 7 தான் ஓவரால் டேர்ம். இந்த 7ஐ நம்ம டிவைட் பை 7 போட்டால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் 8 பவர் 8 ப்ளஸ் 6 ஓட ரிமைண்டர் அப்படின்னு அர்த்தம். இதோட ரிமைண்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ 7 by 7. ஸோ 7 by 7 பார்த்தீங்கன்னா 7 ones are 7. ஸோ அப்போ 0. ஸோ இதோட ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0. ஸோ இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 9 power 8 plus 6 the whole divided by 7 find out பண்ணுறோம். ஸோ இங்கே பேஸ் வந்து 9, எக்ஸ்போனண்ட் வந்து 8. ஸோ பேஸ் ஃபஸ்ட்டு 9ஐ 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ 9ஐ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 ones are 7, சப்ராக்ட் பண்ணும்போது 2 வருது. ஸோ இப்போ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2, 9 by 7க்கு ரிமைண்டர் வந்து 2. ஸோ அப்போ 9க்கு ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துடுது. அப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 பவர் 8 அப்படின்னு வந்துடுது. ஸோ 2 பவர் 8. ஸோ ஃபஸ்ட்டு 2 பவர் 8 என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ 2 பவர் 8னா 2ஐ 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 2 into 2 into 2. ஸோ அகைன் 2 into 2. அகைன் 2 into 2. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 பவர் 8 it is 256. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. 2 பவர் 2 4, 2 பவர் 3 வந்து 8, 2 பவர் 4 வந்து 16, 2 பவர் 5 வந்து 32, 2 பவர் 6 வந்து 64, 2 பவர் 7 வந்து 128, 2 பவர் 8 வந்து 256. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா எப்போவுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ இப்போ 2 பவர் 8 256ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ 9க்கு ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 2. ஸோ அப்போ இங்கே 9 பவர் 8க்கு பதில் 2 பவர் 8 டிட்டர்மைன் பண்ணுறோம் 256. இப்போ 256 இட் இஸ் மோர் தென் 7. ஓகே, ஸோ அப்போ திருப்பியும் 256ஐ நம்ம வந்து 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணப்போ 1 பவர் 8 1ன்னு வந்துருச்சு. 1 இட் இஸ் லெஸர் தென் 7, அதனால் 1 + 6 அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து 9 பவர் 8 வந்து இருக்குது. ஸோ 9க்கு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 2, 2 பவர் 8 பார்த்தீங்கன்னா 256, இட் இஸ் கிரேட்டர் தென் 7. ஸோ அதனால் 256ஐ திருப்பியும் நம்ம வந்து 7ஆல் டிவைட் பண்ணி
ரிமைண்டர் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 7 3s are 21. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4, இங்கே 46. ஸோ 7 6 are 42. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். ஸோ இப்போ ரிமைண்டர் வந்து 4 வந்துருச்சு. ஸோ இப்போ 9 power 8க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து 9 power 8க்கு என்னன்னு வருது 4 அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் ரிமைண்டர். ஸோ இப்போ 4 ப்ளஸ் இங்கே வந்து 6 இருக்கா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் டிவைட் பை 7 பண்ணணும். ஸோ இப்போ 4 + 6 10. 10/7க்கு என்ன ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அதுதான் 9 power 8 + 6க்கு ரிமைண்டர். ஸோ 10 டிவைட் பை 7. 7 1s are 7. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ 3 வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ரிமைண்டர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 power 8 + 6 டிவைட் பை 7 பண்ணிங்கன்னா இதோட ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா it is equal to 3. இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எது பேஸோ அதை 7ஆல் டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த 9க்கு மட்டும் தான் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2. அப்புறம் இங்கே பவர் இருக்குது. இப்போ தான் பவரே கொண்டு வரும். 2 power 8 256. ஸோ இப்போ முதல்ல 256 இட் இஸ் கிரேட்டர் தென் 7. ஸோ அதுக்கு முதல்ல ரிமைண்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கு ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4 வருது. ஸோ இப்போ 9 power 8 எதால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 4ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 6. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 3 வருது. அதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.